நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இருக்கு. நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தில் நிர்வாகிகள் அப்படின்னு அத்தனை நண்பர்களையுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டம். அனைத்து நண்பர்களுமே உறுப்பினர்கள், அனைத்து நண்பர்களுமே நிர்வாகிகள் அப்படின்ற சிஸ்டத்துக்கு நாம் மாற்றுறோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் சாத்தியம். இன்றைக்கி ஒரு கிளை, இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா, அந்த ஊரை ஒட்டி ஒரு பெரிய ஊர் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிறது சின்ன ஊர், ஒரு கிளை கிராமம் அப்படின்றப்ப கிளை வாரியாகவே நம்ம நிர்வாகிகள் போடுறோம். எப்படி அப்படின்னு கேட்டால், ஆலோசகர், துணை ஆலோசகர், தலைவர், துணைத் தலைவர், இணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், செய்தி தொடர்பாளர், துணை செய்தி தொடர்பாளர், இது போக கௌரவ தலைவர் அப்படின்னு கிட்டத்தட்ட 13 நண்பர்களுக்கு நம்ம போஸ்டிங் போடலாம் ஒரு இடத்துக்கு. அப்படின்றப்ப ஒரு கிளையில் இருக்கிற நண்பர்களுக்கும் 13 பேர் போடலாம், ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் 13 பேர் போடலாம், ஒரு நகரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் 13 பேர் போடலாம், ஒரு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் 13 பேர் போடலாம். அப்படின்றப்ப நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அதில் 8 கிளை இருக்குன்னா 8 கிளைக்கும் நிர்வாகிகள் போடலாம். 8 ஒன்றியம் இருக்குது அப்படின்னா 8 ஒன்றியத்துக்கும் நிர்வாகிகள் போடலாம். 8 நகரம் இருக்குது, இல்லை 4 நகரம் இருக்குது அப்படின்னா அந்த 4 நகரத்துக்குமே நிர்வாகிகள் போடலாம். அப்போ அத்தனை நண்பர்களையுமே நாம் நிர்வாகிகளாக கொண்டு வர முடியும். சங்கத்தின் உள் வரும்போது மட்டுமே அவர்கள் உறுப்பினராக வருவார்கள். வந்த பிறகு அவங்களுடைய தன்மை, அதாவது நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்ம இனத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கண்டிப்பான முறையில் அவங்கள நாம் நிர்வாகிகளாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்றத நண்பர்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் நண்பர்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஏன்னா இது 2-3 நண்பர்கள் ஃபோன் போட்டு கேட்டீங்க, எப்படி எல்லாருமே நிர்வாகியாக கொண்டு வர முடியும் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது நண்பர்களே, தாராளமாக கொண்டு வரலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் இன்றைக்கி 8 ஒன்றியம் இருக்குது அப்படின்னா இந்த 8 ஒன்றியத்துக்கு நிர்வாகி போடலாம். 4 நகரம் இருக்குது அப்படின்னா 4 நகரத்துக்கு நிர்வாகி போடலாம். கிளை கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு மாவட்டத்துக்கு 10 கிளை 15 கிளை இருக்கும். அப்படின்றப்ப அந்த கிளைக்கான நிர்வாகிகளாகவும் போடலாம். அப்படின்றப்ப சிறப்பான முறையில் நம்ம அத்தனை நண்பர்களையுமே நிர்வாகிகளாக கொண்டு வரலாம். அதன் வழியாக அத்தனை நண்பர்களுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும், நல்லது கெட்டது அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுப்போம். நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் என்ன நிர்வாகியாக வர்றதுக்கு என்ன அப்படின்ற ஒரு தகவல் கேட்டிங்க அப்படின்னா, நிர்வாகிகள் விருப்ப மனு அப்படின்றது இப்போ நாம் கொடுக்குறோம். அதை பூர்த்தி பண்ணணும். நேர்காணல் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். நேர்காணல் மீட்டிங் 1 மாத காலத்திற்குள் நடக்கும். அதற்கு முன்னாடி வர முடியாத நண்பர்கள் முதல்ல வீடியோ கால்லேயே நேர்காணல் மீட்டிங் முடிப்போம். நிர்வாகிக்கான தகுதிகள் இருக்கா அப்படின்ற அடிப்படையை பார்த்து ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் செலக்டடு நிர்வாகிக்கான நேர்காணல் தேர்வு நடக்கும். அதற்கு வாங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லி அந்தந்த மாவட்டங்களில் நாம் ஒவ்வொரு டேட்டை அறிவித்து மீட்டிங்கை ரெடி பண்ணுவோம். அப்போ நேர்காணலில் வந்து கலந்துக்கணும். உங்கள் மனசில் இருக்கிற தகவலை தெரியப்படுத்த போகிறீங்க, அவ்வளவுதான். நேர்காணலில் வேறு என்ன நடக்க போகுது? நேருக்கு நேராக பார்த்து நாம் நிர்வாகிகள் போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்க போகிறேன், என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இதுதான் நம்மளுடைய தகவல். நிறைய பேர் கேட்குறீங்க, சந்தா இல்லாத சங்கமாக கொண்டு வர்றீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. இதுதான் நண்பர்களே விஷயம். எப்படின்னா, முதல்ல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல நடந்த தவறு, அவசரமாக உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சிச்சு. 2 லட்சம் சில்லற உறுப்பினர் சேர்த்துமே ஒழிய யாருடைய மனதையும் யாரும் புரிஞ்சுக்கலை, நேர்முகமாக பார்க்கலை. இதனாலேயே நிறைய தவறுகள் நடந்தது. இந்த தடவை டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் ஒரு சின்ன ஓட்டை கூட விழுகாத அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். கண்டிப்பான முறையில் சிறப்பான ஒரு இடத்துக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போகணும். நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு நாம் தான் நின்று போராடணும்.
நாம் தான் முன்னாடி கொண்டும் போகணும். அப்படின்றதுனால இந்த சிஸ்டங்களை பூரா நம்ம ஃபாலோ பண்ணுற நண்பர்களே, அதையும் நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நிர்வாகிகளுக்கான விருப்ப மனு தரப்படும், அதை ஃபுல் பண்ணணும். அதில் கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் முதல்ல வீடியோ கால் கலந்தாய்வு நடக்கும். அதன் பிறகு நேர்முக கலந்தாய்வு. இது இரண்டும் முடியும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரியா நண்பர்களே? நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்பர் 9486030906. நன்றி நண்பர்களே.